ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்சத்திரா ட்ரீம் கிளப் சேனல். நம்ம சேனலில் அன்பு அப்படின்ற தொடர் கதையை பார்க்க போகிறோம். இதில் வந்து அன்பரசி தான் மெயின் ஹீரோயின். அவங்கள சுற்றி நடக்கிறது தான் வந்து இந்த தொடரில் வந்து வரப்போகுது. அவங்களோட லைஃப்பில் என்னென்ன நடக்குது, என்னென்ன சந்திக்க போகிறாங்க லைஃப்பில், ஒர்க்கு, லவ் லைஃப், மேரேஜ், இதை சுற்றி தான் வந்து இந்த ஸ்டோரி இருக்குது. அன்பரசி அன்பரசி என்னம்மா இன்னும் தூங்கிட்டு இருக்கியாம்மா? அன்பு அன்பு தூங்கி எந்திரிச்சிட்டியாம்மா? ஆஃபீஸ்க்கு நேரமாச்சேன்னு சொல்லி நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியோன்னு எழுப்பிடலான்ட்டு வந்தேன். ஏன் என்னாச்சு உட்காந்துட்டே இருக்க? ஏம்மா எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீங்கள் போங்கம்மா, வரேன். சரிம்மா நான் போகிறேன், நீ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாம்மா. அனுவும் சிவாவும் வேறு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அனுக்கு வேறு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. அம்மா சாப்பாடு ரெடியாம்மா, காலேஜுக்கு நேரமாச்சு. எல்லாம் ரெடி சிவா. அந்த அனு பொண்ணு என்ன பண்ணுறா? ஸ்கூலுக்கு டைம் ஆகலையா? ஒன்றும் எந்திரிச்சு வரவே இல்லை போல இருக்கே. அந்த வாலி என்னைக்குமா சீக்கிரம் எந்திரிச்சிருக்கா? சரி சிவா, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிட்டு கிளம்பு. நான் போய் அவளை என்னன்னு பார்க்குறேன். சரிம்மா. என்னம்மா நீ அன்புக்கா வரலையா? ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. அன்பு இப்போ வந்துடுறேன்னு சொல்லியிருக்காடா. ஹாய் ப்ரோ, ஹாய்மா. என்ன அனு, டைம் எவ்வளோ ஆகுது பாரு. இவ்வளோ நேரம் கழிச்சு வர. ஸ்கூலுக்கு லேட் ஆகலையா உனக்கு? லேட்டெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, கரெக்டான டைம் தான் ஆகுது. டெய்லி இப்படி தான் லேட்டாக போகிற. உன்னை மிஸ் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா அனு? அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கண்ணா, நான் தான் சூப்பராக படிக்கிறேன்ல. எப்போ பார்த்தாலும் இப்படியே பதிலுக்கு பதில் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். மிஸ்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் நீ அடி வாங்க போகிற பாரு. என்னடா சிவா, என்ன இங்கே வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு? அது ஒன்றும் இல்லைக்கா, எப்பயும் போல் ஸ்கூலுக்கு இவன் லேட்டாக கிளம்பிட்டு இருக்கால. டெய்லி சொன்னாலும் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். சரி அதை விடுங்க, சாப்பிட்டு கிளம்புங்க, எல்லாத்துக்கும் டைம் ஆகுதுல்ல. சரிம்மா நான் கிளம்புறேன், எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. அக்கா நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணிட்டுமா, வரீங்களா என் கூட? இல்லைடா சிவா, என்னோட ஃப்ரெண்டு என் கூட வருவா, சீதா. அவள் கூட சேர்ந்து நான் பஸ்ஸில் போய்க்கிறேன், நீ கிளம்புடா. சரி நான் கிளம்புறேம்மா. ஓகே சிவா, பார்த்து போயிட்டு வாடா. இந்தாம்மா உனக்கு நீ காஃபி கேட்டையில் எடுத்து வச்சுருக்கேம்மா, குடிச்சிட்டு நீயும் சாப்பிட்டே கிளம்பலாம். எப்போ பார்த்தாலும் காஃபியை மட்டும் குடிச்சிட்டே கிளம்புறேன். அங்கே போய் கேன்டீனில் சாப்பிட்றியா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லைம்மா, எனக்கு காலையில் நேரத்தில் போகிறனால எனக்கு சாப்பிட முடிய மாட்டேங்குது. அங்கே போய் பிரேக் இருக்குமா, ஒரு 10 மினிட்ஸ். அங்கே நான் அதில் கேன்டீனில் போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்குவேம்மா. சரிம்மா, உடம்ப பத்திரமா பார்த்துக்க. இப்படியே சாப்பிடாம இருந்தேன்னா என்ன ஆகிறது? அம்மா எனக்கு ஆட்டோ வர டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய் பாய். பாய் அக்கா. சரி அனு, பார்த்து போயிட்டு வா, நல்லா படிக்கணும் சரியா? சரிக்கா, பாய்க்கா. என்னம்மா அன்பு, நானும் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், எதையே யோசித்துக்கிட்டே இருக்கே. என்னம்மா எதுவும் பிரச்சனையாம்மா? வேறு எதை பற்றியும் யோசிக்கலம்மா. அனுக்கு டேர்ம் ஃபீஸ் கட்டணும், சிவாவுக்கு வந்து காலேஜில் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும். இதை பற்றி தான் யோசித்துட்டு இருந்தேன். இந்த மாதம் பட்ஜெட் கொஞ்சம் இடிக்கும். வேறு யார்ட்டையாவது இருந்து வாங்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த் சேலரியிலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நீ இப்படி கஷ்டப்படுற பார்த்து. உங்கள் அப்பா இருந்திருந்தா அந்த மாதிரி நிலைமையில் நம்மளெல்லாம் விட்டுருப்பாரா? நானும் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் நீயும் கேட்கவே மாட்டேங்கிற. நீயே ஒரு ஆளே இந்த வீட்டில் பொறுப்பு எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் என்றைக்கு தான் விடிவு காலம் வரும்னு எனக்கும் தெரியலம்மா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் இருக்கிற வரை உங்கள் 3 பேர்த்தையும் நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்குவேம்மா. சரிம்மா, நான் வேறு தேவையில்லாதெல்லாம் பேசி உன்னை ரொம்ப வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ காஃபி குடிச்சிட்டு கிளம்புமா. சரிம்மா, நானும் என்னோடய ஃப்ரெண்டு சீதா வரேன்ட்ருக்கா. அவளோட சேர்ந்து நான் பஸ்ஸில் போயிட்டு வந்துடுறேம்மா ஆஃபீஸ்க்கு. நீ பார்த்து பத்திரமா இருமா, உடம்ப பார்த்துக்கோமா. சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. கொஞ்சம் சிரிம்மா, ஆஃபீஸ்க்கு போகிறப்ப இப்படி முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டா நல்லாவாம்மா இருக்குது. கொஞ்சம் சிரியம்மா. இப்போ தான் என்னோடய அம்மா ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரிம்மா, இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே. ஓகேவா? நான் கிளம்புறேம்மா, பாய். ஓகேம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஐயோ பாவம் இந்த பொண்ணு, நீ எவ்வளோ நாள் தான் இப்படி கஷ்டப்படுமோ தெரியல. இந்த ஆண்டவன் நமக்கு நல்ல வழியை காமிக்க மாட்டானா? சாரிடி சீதா, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்லைன்னு நானும் இப்போ தான் வந்தேன். ஏண்டி காலையிலே முகத்தை உம்முன்னு வச்சுருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான். என்றைக்கு தான் நீ சிரிச்ச முகத்தோடு வந்திருக்க? எப்போ பார்த்தாலும் என்னை ஒம்பளுக்கிறதே உனக்கு வேலையாக போச்சு. ஆமாடி, ஆஃபீஸில் இதுக்கு தான் என்னைய சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க, உன்னை வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. சரி சரி, விட்டா நீ பேசிக்கிட்டே இருக்க.
பஸ் வருதான்னு பாரு, சீக்கிரம் கிளம்பலாம். டைம் வேறு ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, பஸ்ஸே காணோம். இன்றைக்கி நம்ம நடராஜா தான். ஐயையோ, இன்றைக்கின்னு பார்த்து பஸ்ஸையும் காணோம். யார்ட்டையாவது லிஃப்ட்டு கேட்கலான்னா ஒரு வண்டி கூட வரமாட்டேங்குது. இனிமேல் நாளையிலேருந்து நம்ம ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ நான் தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். அப்பாடி ஒரு வேளை எப்படியோ ஆஃபீஸ் வந்துட்டோண்டி. ஆமாடி சீதா, நீ பாஸ் வரலன்னு நினைக்கிறேன். நம்ம தப்பிச்சோம். ஹாய் அன்பு, இன்னைக்கு என்ன வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்கு அந்த சுடிதாரில். வந்துட்டானா? ஏன் அன்பு மட்டும்தான் உன் கண்ணில் பியூட்டிஃபுல்லாக தெரியுமோ? நாங்களாம் தெரிய மாட்டோமோ? உங்ககிட்ட நான் கேட்டேனா அழகாக இருக்கனா இல்லையான்னு? அதானே, ஒரு பொண்ணு அழகாக வந்துடக்கூடாதே, உடனே வந்துடுவீங்களே. பியூட்டிஃபுல்னு சொன்னது ஒரு குத்தமாடா? அழகாக இருக்கீங்கன்னு சொன்னாலும் திட்டுவாங்க, அழகாக இல்லைன்னு சொன்னாலும் திட்டுவாங்க. இந்த கேர்ள்ஸை ஆல்வேஸ் புரிஞ்சுக்கவே முடியாது. போ மேன் போ, இந்த ஆஃபீஸில் எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் நீ நல்லா பார்ப்ப. சரி சீதா, நான் என் கேபின் போகிறேன். இவனுக்கு வேறு வேலையே இல்லை. அன்பு அன்பு, உங்களை எம்டி சார் வர சொன்னார். ஓகே ராஜ். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் அன்பு, ப்ளீஸ் சீட்டட். இட்ஸ் ஓகே சார். சார் நீங்கள் வர சொன்னேன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அன்பு. ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. கீப் இட் அப். தேங்க்யூ ஸோ மச் சார். வந்து கொஞ்ச நாள்லேயே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க. இதே மாதிரி நல்லா ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரமாகவே ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி சேலரி ஹைக்கும் ஏற்பாடு பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ வில் டூ மை பெட்டர் சார். ஆல் தி பெஸ்ட் அன்பு, நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். என்னடி அன்பு, எப்படி சார் கூப்பிட்டு என்ன சொன்னார்? நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாரடி. சீக்கிரமாகவே எனக்கு ப்ரொமோஷனும் சேலரி ஹைக்கும் கிடைக்குமா? சூப்பர் டி அன்பு, வந்த கொஞ்ச நாள்லேயே சேலரி ப்ரொமோஷன்லாம் வாங்க போகிற. ட்ரீட் எப்போ கொடுக்க போகிற? ப்ரொமோஷன் வந்தோடனே உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ட்ரீட் இருக்குது. ஓகே ஓகே, நான் உன்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டுடி, என்னை தனியாக கவனிக்கணும் சரியா? கண்டிப்பாடி, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் வாங்கி தரேன். ஓகேடி, நான் யோசித்து வைக்கிறேன். ஓகே பாய் டி.